வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ், மதுரையிலேருந்து ஜெயன் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். IUI, IVF இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்? ரெண்டுமே ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். IUIங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு பதிலாக ஆட்டோவில் ஏறி போகிறோம், அதுதான் IUI. இப்போ டைரெக்டாக கான்டாக்ட் வச்சா செமன் எங்கே டெபாசிட் ஆகும், வெஜைனால டெபாசிட் ஆகும். IUI நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே கொண்டு போய் யூட்ரஸ்குள்ளே வச்சிடும். அது ரொம்ப நடக்க சிரமப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடும், அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அது. ஆனால் IVFங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது என்னன்னா, கருத்தறுத்தலே வெளியே தான் நடக்கும். இன் விட்ரோ, அதாவது பாடியை விட்டு வெளியே தான் கருத்தறுத்தலே நடைபெறுது. அதுக்கு பேர் தான் IVF. ஸோ IVF மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லேடிக்கு குழந்தை இல்லாம வராங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ IUI எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா IVF போறோம். அந்த IVF மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த நல்ல முட்டையை நிறைய முட்டைகள் வர மாதிரி அந்த லேடிஸ்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுரும். பர்டிகுலர் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த ஹஸ்பண்டோட செமன் எடுத்து அதில் ஒவ்வொரு ஸ்பெர்மாக எடுத்து ஒவ்வொரு எக்குக்கும் ஒரு ஸ்பெர்ம், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லேயே அந்த எக்குக்குள்ளேயே அந்த ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணிடும். ஆக்சுவலாக அதுக்கு பேர் இக்ஸின்னு சொல்கிறாங்க, அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ எக்குக்குள்ளே டைரெக்டாக நம்ம ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். அது நம்ம எல்லாமே லேப்ல செய்கிறோம். அதுக்காகத்தான் அதுக்கு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லேப்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அது கரு எம்பிரியோஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ண எம்பிரியோ 5 நாள் லேப்லேயே வளர விட்டுட்டு அந்த 5 நாள் கரு எடுத்து நம்ம மறுபடியும் அந்த பெண்ணோட கர்ப்பப்பைக்கு உள்ளே வச்சிடறோம். அதுக்கு பேர் தான் IVF. இதுதான் IVF ப்ரொசீஜர் ஆக்சுவலி.